பாவமே அப்பா, அம்மாவின் கைக்கு என்ன ஆனது? மேலும் நீங்கள் ஏன் அம்மாவின் நகையை வெட்டி கொண்டிருக்கிறீர்கள்? மகளே, பயப்படாதே. உன்னுடைய அம்மாவின் கையில் வீக்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால் இந்த நகை முன்பு போல அவருடைய கையில் சரியாக பொருந்தவில்லை. ஆனால் இது சாதாரண நகை இல்லை. இது உன்னுடைய அம்மாவின் பாட்டியின் கடைசி நினைவு சின்னம். அதனால் நான் இதை வெட்டவில்லை, மாறாக சரி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இது மீண்டும் அவருடைய கையில் வசதியாக பொருந்தும். உன்னுடைய அம்மா தனது பாட்டியின் நினைவுகளிலிருந்து ஒருபோதும் விலகிவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். வாவ் அப்பா, நீங்கள் அம்மாவை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அப்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், தினமும் யூடியூபில் வீடியோக்கள் உருவாக்குகிறீர்கள். ஆனாலும் ஏன் யாரும் நமக்கு ஆதரவு தருவதில்லை? நாம் சிறிய கிரியேட்டர்கள் என்பதற்காக மட்டுமா? இல்லை மகளே, அப்படி இல்லை. இந்த உலகத்தில் நம்மை போன்ற உழைப்பாளிகளை ஆதரிக்கும் சில நல்ல குழந்தைகளும் இருக்கிறார்கள். நீ பாரு, நல்ல மற்றும் புத்திசாலியான குழந்தைகள் நம்முடைய உழைப்பை புரிந்து கொண்டு கண்டிப்பாக நம்முடைய வீடியோவை லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள். மேலும் கமெண்டில் தங்களுடைய அன்பான அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக ஒரு சிவப்பு இதயம் பதிவிடுவார்கள். இதோ பாரு மகளே, இப்போது இந்த நகை உன்னுடைய அம்மாவின் கையில் நன்றாக பொருந்திவிட்டது.